I welcome you, dear viewers. This is part 2 of the video, which is about a supplementary name called Zigzag, which was written by Azan Negemia. The family that shelters a new pet is totally taken up by the commotion. It creates at home. Read the story to find out that it is a turn of events when they get to know the reality. The family who has given a production, shelters. Shelters means hut or a house or a canopy. A new pet which is named called Zigzag. It is totally taken up. Taken up means occupy time. It is totally occupying their time for making the commotion. Commotion means problem. It creates at home. The bird creates the problem at home. But finally, the entire family knew about the speciality of the bird. Then they wanted to keep the bird with themselves. Dr. Ashok T. Krishnan's clinic usually sounded more like an ancient Chinese torture chamber than a child specialist clinic. This was because the tiny children who were his patients led to a variety of blood-curdling yells and ear-splitting sobs. அதாவது டாக்டர் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இருக்காரு. He was a doctor. Then he leads a clinic which was about the children. He was a child specialist. That's why he leads a hospital for children. அதாவது children அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக பேஷண்ட்ஸாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, கத்து அழுவாங்க, போட்டு பயங்கரமான சத்தம் வரும். இதை நம்ம ஆத்தர் எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஏன்ஷியன் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் டார்ச்சர் சேம்பர் அப்படின்னு ஒன்று இருந்துதான் சைனீஸில். இந்த டார்ச்சர் சேம்பரில் எனி டைம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ டார்ச்சர் பண்ண என்னாகும், தேர் மேட் அ ஹியூஜ் நாய்ஸ். அதே மாதிரி இந்த கிளினிக்லேயும் பயங்கர நாய்ஸ் வருதான். யாருனால, அந்த குழந்தைகள்னால தான். திஸ் வாஸ் பிகாஸ் தி டைனி சில்ட்ரன், இந்த ஸ்மால் சில்ட்ரனால சப்தம். Who were his patients let out a variety of blood-curdling yells. Blood-curdling yells means horrifying sound. எப்படிப்பட்ட சவுண்டு, ரொம்ப ஹாரிஃபையிங் ஹாரரான சவுண்ட்ஸு மேட் பை தி சில்ட்ரன். பயங்கரமாக சப்தங்கள் எழுப்புவாங்களா. அது போக ஏர் ஸ்பிளிட்டிங், காது கிளியர் அளவுக்கு அவங்களுடைய அழுகை குரல் கேட்குமா. சாப்ஸ் அப்படின்னா தேம்பி தேம்பி அழுகிறது, அந்த அளவுக்கு இருக்கும்னு ரைட்டர் சொல்கிறாங்க. It was all because my patients were making much noise and crying so loudly. He apologized to his wife one evening that Somu couldn't hear me properly. He rang me in the clinic to ask whether we could keep Zigzag with us when he leaves for Alaska. And now Somu thinks I said yes, even though I clearly said no. I know you are busy getting your painting ready for your exhibition next week. என்ன சொல்றாங்கன்னா, it was all because my patients, அதாவது something was happened in the clinic. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஏதோ நடந்திருக்கு, ஆனால் அதை அவரால் காது கொடுத்து கேட்க முடியல இந்த ஆப்போனண்ட்னால. அவர் தான் யார், டாக்டர் சோமு. டாக்டர் சோமு பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்காரு டாக்டர் கிருஷ்ணனுக்கு. ஏன்னா அவர் அலாஸ்கா போகிறதுனால அவருடைய பெட்ட பேர்டு, அவருடைய வளர்ப்பு அந்த பறவையான ஜிக்ஸாக்கை யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுன்னு தெரியாமல் இருந்தார். டக்குன்னு பார்த்தா அவருக்கு யார் ஸ்ட்ரைக் அவுட் ஆனார், ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு டாக்டர் கிருஷ்ணன் தெரிஞ்சது. உடனே கிருஷ்ணன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணுறப்ப கிருஷ்ணன் கிளியராக சொல்லிடுறாரு, என்னால் முடியாதுப்பா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஈவன் மை ஒய்ஃப் ஆல்சோ பிஸி ஃபார் யர் பெயிண்டிங்கு. ஏன்னா அவளுக்கு கம்மிங் வீக் எக்ஸிபிஷனு, பெயிண்டிங் எக்ஸிபிஷனு, அதனால் நிச்சயமாக முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். பிகாஸ் ஆஃப் மேக்கிங் எ சவுண்டு ஃப்ரம் ஹிஸ் கிளினிக், த ஹாஸ்பிட்டல். இந்த சவுண்டில் இவர் என்ன சொன்னார்னு சோமுக்கு புரியலை. ஆனால் சோமு என்ன நினச்சிக்கிட்டாரு, கிருஷ்ணன் எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் கிருஷ்ணன் சொன்னது என்னது, நோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால உங்கள் ஒய்ஃப்ட்டு அப்பாலஜிஸ் கேட்குறாரு, மன்னிப்பு கேட்குறாரு. இந்த கான்வர்சேஷன் போகிறப்ப திடீர்னு அனதர் ஒரு குரல் எழும்புது, ஜிக்ஸாக் அப்படின்னு ஒரு எக்ஸைட்டிங்காக ஒரு குரல் வருது. இன்டரப்டட் தேர் 9-year-old டாட்டர் மாயா. மாயான்றவங்க அவங்களுடைய ஓல்ட் டாட்டர் ஒரு குறுக்கிடுறாங்க, ஜிக்ஸாக்கா அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கிடுறாங்க. Isn't that Uncle Somu's prized giant green and gold fighting beetle? ஒருவேளை அது எப்படி இருக்கலாம், ஒரு பீட்டிலாக இருக்கலாமோ. பீட்டில் மீன்ஸ் வண்டா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அது போது என்ன சொல்றாங்க, the one that spits deadly poison straight into its opponent's eyes. ஸோ ஆமாம், அந்த என்ன பண்ணும் அப்படின்னா அதோட மவுத்தில் இருந்து
பாய்சனை கக்கும், அது குறிப்பாக ஆப்போனண்ட்ல இருக்கவங்களோட கண்களை பார்த்து தாக்கும் அப்படின்னு யார் சொல்றா? மாயான்றவங்க சொல்றாங்க. ஸ்பிட்ஸ் அப்படின்றது ஈஜெக்ட் ஃப்ரம் த மவுத். No, corrected her old brother Arvind. Eyes shining in pure delight. The beetle is called Spitfire. Zigzag must be Uncle Somu's pet snake, the African sidewind. You know, the one that slithers zigzag all over his house. Another one character entry ஆகிறாரு, யார்? அரவிந்த். இல்ல அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்றாரு. அது ஒன்றும் பீட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்கள் அப்படியே மினிமினிச்சுக்கிட்டு ஒரு ஹாப்பி பார்ட்டா உள்ள என்ட்ரி ஆகிறாரு. அது ஒன்றும் பீட்டில் கிடையாது, ஒருவேளை ஸ்பிட்ஃபயரா இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அது போக என்ன சொல்றாரு? ஒன் மோர், தட் வாஸ் டாக்டர் அங்கிள் சோமுஸுடைய பெட் ஸ்னேக்கா இருக்கும். அது வந்து பீட்டில் கிடையாது, அது ஒருவேளை ஸ்னேக்கா இருக்கலாம். அது எப்படிப்பட்ட ஸ்னேக்? ஆப்பிரிக்கன் சைட் விண்டர் அப்படிங்கிறாங்க. அப்ப ஸ்னேக் அப்படின்னா என்ன பண்ண? ஸ்லித்தர்ஸ்னா பாம்பு எப்படி வளைஞ்சு போகும் பார்த்தீங்களா, அதை தான் சொல்லி. அப்ப இனிமேல் நம்ம வீட்டுக்குள்ள வளைஞ்சு அது அடுக்கு போய்கிட்டு தெரியும் அப்படின்னு யார்? அரவிந்த் சொல்றாரு. You are both quite mistaken, their father hastened to explain, seeing his wife's horrified expression. Zigzag is the most harmless, unusual and lovable bird. Apparently, it was bred by a genuine African witch doctor, who gifted it to Somu when he, being a child specialist like me, cured the witch doctor's son while he was touring the deepest jungles. If equatorial Africa last month, Somu says the bird is an absolute treasure and a real help. It's his favorite pet, you know. அரே, உங்களோட ஃபாதர் வராரு. போத் யூ ஆர் குவைட் மிஸ்டேக்கன். அரே, அரவிந்த் சொன்னது சரி, மாயா சொன்னது சரி, தப்பு அப்படின்னு சொல்றாரு. சொல்றப்ப அவருடைய ஒய்ஃபுடைய அவுட்டர் அப்பியரன்ஸை பார்க்குறாரு, ஃபேஸை, ஹாரிஃபைடு எக்ஸ்பிரஷன், அவங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப அப்படியே டெரரிசமாக இருக்காங்க. அப்போ சொல்றாரு, ஜிக்ஸாக் இஸ் மோஸ்ட் ஹார்ம்லெஸ். அது ஹார்ம்லெஸ், எந்த ஒரு தீங்கையும் இது விளைவிக்காது. ஆனால் அது எப்படிப்பட்டது? அன்யூஷுவல், ஒரு ஸ்ட்ரேஞ்சானது, ஒரு புதுமையானது, ஒரு லவ்வபிள் பேர்டு. அது ஒன்று டைப் ஆஃப் பேர்டு அப்படின்னு சொல்றாரு. இட் வாஸ் பிரெட் மீன்ஸ் வாட்? ரிசீவ். அன்யூஷுவல் அப்படின்றது ஸ்ட்ரேஞ்ச். அது வாங்கப்பட்டது யார்கிட்ட இருந்து? பை எ ஜென்யூன் ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர். அந்த பேர்டு வந்து நம்ம அங்கிள் சோமி யார்கிட்ட இருந்து வாங்கினார் அப்படின்னா ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் இருந்து வாங்கினார். என்ன காரணத்துக்காகனா, அந்த ஆஃப்ரிக்கன் விச் டாக்டருடைய சன் வந்து பார்த்தீங்கன்னா முடியாமல் இருக்கப்போ இவர் போய் அவரை அந்த சன்னை வந்து க்யூர் பண்ணனால அவருக்கு கிஃப்டாக கிடைச்ச இந்த பொருள் தான் இந்த பேர்டு ஜிக்ஸாக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எங்கே இருக்குது? த டீப்பஸ்ட் ஜங்கிள்ஸ். அது குறிப்பாக ஈக்குவேட்டோரியல் ஆஃப்ரிக்கா லாஸ்ட் மந்த். அந்த ஈக்குவேட்டோரியல் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிரிக்காவில் போயிருக்காரு. அப்போ பார்த்தா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பேர்டு வாங்கினதுனால இந்த சோமு என்ன சொல்றாரு? இது வந்து அவருடைய ட்ரெஷர் பிளஸ் ரியல் ஹெல்ப்பும் கூட அப்படிங்கிறாரு. அண்ட் இட்ஸ் இஸ் ஃபேவரட் பெட் ஆல்சோ. சோமு மைட் பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், பட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் சோ கால்டு ஃபேவரட் possessions that he has given us were absolute nuisance, countered Mrs. Christian angrily. A talented artist, she applied a tab of yellow ochre paint onto her painting titled Sunset at Marina. Paused for a moment to survey the effect and then continued. Remember the rare insect eating plant he brought back from the wettest corner of the Amazonian rainforest. He insisted that we keep it because it would eat the mosquitoes in the house, and now that wretched plant requires a room heater to keep it alive in Chennai. என்ன சொல்றாங்க? ஓகே சோமு வந்து உங்களோட நண்பராக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் அவரோட ஃபேவரேட்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்றாங்க. He has given us were absolute nuisance. அவர் கொடுத்த எல்லாமே nuisances தான். ஐ மீன் ட்ரபிள், நம்மளுக்கு ரொம்ப தொல்லைகள் தான் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ரொம்ப கோவத்தோட. அவங்க யாருன்னு கேட்டால் she was a talented artist. அவங்க என்ன பண்ணிக்காங்க? ஃபைனல் டச் கொடுத்துருக்காங்க. a tab of yellow arc. tab means touch, I mean flight touch. arc means type of fish. அவங்களுடைய பெயிண்டிங்குடைய ரிஃப்ளெக்ஷன் எதை காட்டியிருக்குன்னா the titled Sunset of Marina. So the family is living at Chennai. சென்னையில் தான் இருக்கு. ஏன்னா மெரினாங்கிறது எங்கே இருக்குது? நம்ம சென்னை கடற்கரை. ஃபாஸ்ட் ஃபார் அ மூமெண்ட் அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு ரிமெம்பரன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய பெயிண்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ரிமெம்பர் த ரேர் இன்செக்ட். ஒரு ரேரான இன்செக்ட்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொடுத்தாரு. அது என்ன பண்ணுச்சுன்னா ஈட்டிங் பிளான்ட் எல்லாம் சாப்பிட்டுச்சு. பிகாஸ் இட் வுட் ஈட் த மஸ்கிட்டோஸ். ஆனால் அவர் என்ன சொன்னார் நம்மகிட்ட?
அந்த இன்செக்ட் வந்து மஸ்கிட்டோஸ் எல்லாம் சாப்பிடும், உங்கள் ஹவுஸ் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொன்னார். ஆனால் அது என்ன தின்னு தான் தொலைஞ்சி கடைசியில் அந்த பிளான்ட்டை தான் சாப்பிட்டுச்சு. ஐ மீன் ரெச்சிடு பிளான்ட் ரெக்வயர்ஸ் எ ரூம் ஹீட்டர். அதோட சேர்த்து ரூம் ஹீட்டர் தேவைப்பட்டுச்சு. அதை நம்ம எங்கே வச்சுருந்தோம், நம்ம சென்னையில் வச்சுருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. மா அப்படின்னு யார் வரா? ப்ராட்டஸ்ட் அரவிந்த். ப்ராட்டஸ்ட் மீன்ஸ் அப்போசிட், அதுக்கு அகெயின்ஸ்டாக அரவிந்த் வராரு. தட்ஸ் நாட் ரியலி ட்ரூ, அது உண்மை கிடையாதுமா, நீ வேற ஏமா. Uncle Somu's given as some really fabulous gifts. கண்டிப்பா சோமு, அந்த அங்கிள் சோமு நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு ஃபேபுலஸ் gift கொடுப்பாரு, அந்த மாதிரிலாம் நீ யோசிக்காதவா, எக்ஸ்ட்ரீம்லி ப்ளீசிங் அப்படின்னு சொல்றாரு. Thank you dears for watching this video.